ಬಿಟ್ಟು ಬಹಾನಿಬಾಜ್ ಸೋಮವಾರದಿಂದ ಶುಕ್ರವಾರ ಸಂಜೆ 8 ಗಂಟೆಗೆ ನಿಕ್ನಲ್ಲಿ. Watch full episodes on Jio Hotstar. இப்ப நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்டர் ஸ்கூல் சைக்கிள் காம்படிஷன். இப்போ நான் உங்க எல்லாருக்கும் மறுபடியும் ஒன்னை ஞாபகப்படுத்துறேன். இந்த ரேஸ் 30 நிமிஷம் நடக்கும். இந்த ரேஸ் ஸ்கூல்ல ஆரம்பிச்சு மறுபடியும் ஸ்கூல்லயே வந்து முடியும். இந்த ரேஸ்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அற்புதமான டிராஃபியும் 1 இயர்க்கான ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கும். உங்க சீட்டோட எட்ஜில வந்து உட்கார்ந்து இந்த ரேஸை எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சிவா அவன் காம்படிஷனுக்காக போயிருக்கான். அவனை டிஸ்டர்ப் பண்ணாம இந்த ரூமை க்ளீன் பண்ணிடலாம். என்ன பண்ற நீ? ஆமா, என் தலைமையில என்ன இருக்கு? காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. பீம் சிங், இந்த ரூமை சுத்தம் பண்ண வந்தா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? இங்க பாரு, நீ இதை இன்னும் அழுக்காக்கி வச்சிருக்க. நீ அங்க இருந்து ஆரம்பி, நான் இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த போட்டி ரொம்ப அற்புதமா போய்கிட்டு இருக்கு. போட்டியாளர்கள் இப்ப 2வது ரவுண்ட்ல இருக்காங்க. இது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. இப்ப முதல் இடத்துல வரது அமர், 2வது இடத்துல வரது எத்தன், 3வது வரது நம்ம சிவா. வாவ், அற்புதமான ஸ்டண்ட் அது. அச்சோ, என்ன விழுந்துச்சு? இத முதல்ல எடுத்து வைக்கணும், இல்லனா பாட்டி வந்து திட்டுவாங்க. என் தலை சுத்துதே, அடி மேல அடியா விழுது. எனக்கு கண்ணு வேற தெரியல. பாட்டி காப்பாத்துங்க. என் தலை முடிஞ்சது முடிஞ்சது. பீம் சிங், நீ ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்லைன்னு நிரூபிச்சுட்ட பாரு. என் தலையில இடி மாதிரி அடி விழுந்துருச்சு. அட, இது என்ன புதுசா இருக்கு? இப்ப அமோனை மீட் பண்ணி எத்தனை முன்னாடி போயிட்டாரு. சிவா இன்னும் 3வது இடத்துல தான் இருக்காரு. அடடா, என்னது? அமான் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாரு. சிவா இப்ப 2வது இடத்துக்கு முன்னேறி இருக்காரு. இப்ப யாரு முன்னாடி வர போறா? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவங்க இல்ல. வாவ் வாவ் வாவ், உண்மையிலேயே அது ஒரு அற்புதமான ஸ்டண்ட் தான். இதோ இது நம்ம சிவாவோட அட்டகாசமான ஸ்டண்ட். இது அதை விட டிஃபிகல்ட்டான ஒண்ணு. கம் ஆன், ஓ மை காட், இதுல 2 பேர் வெளியேறிட்டாங்க. இப்போ ஒரு கடினமான போட்டி போய்கிட்டு இருக்கு. ஏத்தனுக்கும் நம்ம சிவாவுக்கும் நடுவுல. வாவ், ஆன் ஏர்ல ஒரு சூப்பரான ஸ்டண்ட். இது உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. இந்த ஸ்டண்ட் மூலமா சிவா முன்னேறி போய்கிட்டு இருக்காரு. இந்த பாக்ஸ் என்ன இவ்வளவு தூசியா இருக்கு? இது கண்ணு கூசுதே. தாத்தா, இங்க வாங்க. எங்க இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. எங்க தாங்க இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வந்து இங்க என்னாச்சுன்னு பாருங்க.
கிடைச்சிட்டு முதல்ல பாக்ஸ மூடுங்க மூடுங்க. இந்த பாக்ஸ யாரு திறந்தது? இது திறக்க கூடாத ஒண்ணாச்சே. சரிங்க, முதல்ல இது என்னன்னு சொல்லுங்க. கிட்டத்தட்ட போட்டி முடிவோட நிலைமைக்கு வந்துருச்சிருந்தா நாம சொல்லி ஆகணும். இந்த போட்டியில சிவா தன்னோட வேகத்தை அதிகரிச்சு முன்னாடி போயிட்டு இருக்காரு. ஆனா சிவாவை முன்னாடி விடாம எதிர் பட்டைய கிளப்புறாரு. அந்த சின்ன டப்பாக்குள்ள அப்படி என்னதான் இருந்துச்சு? அத நான் திறந்ததுக்கு நீங்க ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? அட பாக்க சின்னதா இருக்கலாமா, அதால உண்டாகிற பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கும். அப்படி என்ன பிரச்சனை? என்னோட வாழ்க்கையில நான் திரும்பவும் நினைச்சு பார்க்க கூடாத நாள்மா அது. ஆனா இன்னைக்கு அதை மறுபடியும் நினைக்கும்படி ஆயிடுச்சு. அந்த நாள் இன்னும் ஞாபகத்துல இருக்கு. சிவாவோட அப்பா ரொம்ப அர்ஜென்ட்டா என்ன பார்க்க வந்தான். நான் உங்களை ஒரு முக்கியமான வேலைக்காக வர சொன்னேன். என் உயிருக்கு சில பேரால ஆபத்து இருக்கு. நீங்க சிவாவையும் இந்த பாக்ஸையும் பத்திரமா பாத்துக்கணும். முடிஞ்சா இந்த ஊரை விட்டே நீங்க போயிடுங்க. அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க மறைஞ்சிக்கங்க, நான் கிளம்புறேன். அழாதப்பா, கூடிய சீக்கிரம் நான் வந்து உன்னை பார்க்கறேன். நீ எங்க மறைஞ்சிருக்க? எனக்கு அந்த பாக்ஸை நீயே தரியா இல்ல நானே எடுத்துக்கவா? மெடூசா, பாஸ், அவங்க எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க. எத்தனை நாள் ஓடுவான்? சீக்கிரம் வாங்க. ரொம்ப தூரம் அவன் போயிருக்க மாட்டான். ஃப்ரெண்டாச்சே ஒத்துக்குவான்னு நினைச்சேன். ஆனா என்கிட்டயே அவன் வேலையை காட்டிட்டான். அன்னைக்குதான் நான் கடைசியா சிவாவோட அப்பாவை பார்த்த நாள். அதுக்கப்புறம் அவன் திரும்பி வரவே இல்லை. எனக்கு என்னங்க தெரியும் அந்த டப்பாக்குள்ள இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு. தெரிஞ்சிருந்தா நான் அந்த டப்பாவை தொட்டு கூட இருக்க மாட்டேன். அங்க ஏதோ டிகோடிங் போகுதே. யாராவது நம்மள ஹேக் பண்ணிருக்காங்களா? இல்ல, ஹேக்கிங்ல இப்படிலாம் நடக்காது. இத வேற யாரோ அனுப்புறாங்க. அட, இது எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இது அதுதான். ஆமா. ஓ எஸ், இத பாத்தீங்களா? லைட்ஸ் ஆன் ஆயிடுச்சு. சீக்கிரம் வாங்க, நம்ம பிரின்ஸ் மேஜரை கூப்பிடலாம். பிரின்ஸ், எங்க இருக்கீங்க? என்ன? லைட்ஸ் யார் ஆன் பண்ணது? யார் ஆன் பண்ணது சொல்லுங்க. கிரேசி ஸ்நாச்சர், ரொம்ப நாளா நம்ம எதிர்பார்த்த விஷயம் இன்னைக்கு உண்மையிலேயே நடந்துடுச்சு. லைட்ஸ் தானாவே ஆன் ஆயிருக்கு. என்ன சொன்ன? லைட்ஸ் தானாவே ஆன் ஆயிடுச்சா? இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இட்ஸ் இம்பாசிபிள்.
இது எப்படி நடந்துச்சு? அப்படின்னா அவன் உயிரோட தான் இருக்கானா? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவன் திரும்பவும் அந்த பாக்ஸை திறந்துருக்கான். சீக்கிரமா அவனோட லொகேஷனை ட்ராக் பண்ணுங்க. போங்க. இந்த லொகேஷன் இந்தியாவுல காட்டுது. சார், இந்தியால இது ஒரு சின்ன ஊரா தான் இருக்கு. கண்டுபிடிச்சாச்சு சார். அந்த ஊரோட பேரு வேதா சிட்டி. Well done. போய் அந்த கேஜெட்டை பறிச்சிட்டு வாங்க. லொகேஷனை கண்டுபிடிச்சாச்சு. நாங்களும் இங்க வந்துட்டோம். கேஜெட் கண்டிப்பா இங்க தான் இருக்கு. இப்ப நம்ம உள்ள போய் ஆகணும். லெட்ஸ் கோ. இந்த டாகி மட்டும் கத்துச்சுனா அப்புறம் எல்லாருமே முழிச்சிருவாங்க. நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. அப்புறம் நீ வீட்டுக்கு பின்னாடி போ. இந்த டாகியை நான் பாத்துக்கிறேன். என்ன சொன்னீங்க? அத கண்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். சரி, நான் அமைதியா இருக்கேன். ஹலோ பப்பி, என் கையில என்ன இருக்குன்னு பாத்தியா? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நாங்க பயப்படாம உள்ள போய் வெளில நிக்கிற. எனக்கு இத பார்த்தா பயமா இருக்கும். முதல்ல டிப்ப போடி. ஏன்னா நாங்க ரொம்ப பணக்காரங்க. அல்ல ஹபீப், எல்லாரும் வெளில வாங்கோ. வாவ், இந்த சிட்டி பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ஹோட்டல் கூட பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஆமா தானே? நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அந்த கிரேசி ஸ்நாச்சர் இருக்கான்ல, அவன் உண்மையிலேயே ஒரு பிரின்ஸ். தான் கையில நிறைய பணம் இருக்குன்னு அவனுக்கு தலகணம் வேற. ஏதாவது ஒரு விஷயம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா அது எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல வாங்கணும்னு ரொம்ப அடம்பிடிப்பா. அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். டோன்ட் வரி தாத்தா, அவன் ஒரு பிரின்ஸா இருந்தா என்ன? நான் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். லட்டு சிங், என்ன பண்ற? வீடு நம்ம வேதா சிட்டி இல்ல, டர்க்கியா? கம்முன்னு வா. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? இப்ப வாய மூடுறியா இல்லையான்னு கேக்குறேன். வாவ், ஹோட்டலுக்குள்ள ரொம்ப அழகா இருக்கு. முதல்ல ரிசப்ஷன் போய் நம்ம ரூம் கீய வாங்கலாம். ஹலோ மேடம். ஹலோ சார், ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க இங்க தங்கி இருக்காங்க. அந்த ரூம் நம்பர் வேணும். ஐம் சாரி சார், எங்க கெஸ்டோட டீடைல்ஸை அவங்களோட பெர்மிஷன் இல்லாம நாங்க வெளியாட்கள் யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. நான் எதுக்கும் ரெஜிஸ்டர்ல பாக்குறேன். நீங்க வர விஷயத்த எங்க கெஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்களான்னு நான் செக் பண்ணி பாக்குறேன். உங்க பேர் சொல்லுங்க ப்ளீஸ். என்னோட பேரு ஷேர் ஹபீபுல்லா. சாரி சார், எங்களால உங்களுக்கு எந்த டீடைல்ஸுமே கொடுக்க முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? எங்க கிட்டே எங்க கெஸ்டோட ரூம் நம்பரை சொல்ல மாட்டேன்னு சொல்றீங்களே. எனக்கு இது பிடிக்கல. நான் டேபிள் மேல ஏறி வந்து பாக்குறேன். இந்த Dress ரொம்ப டைட்டா இருக்கிறதால முடியல. ஹலோ மேடம், என்ன எங்களை பார்த்து சிரிக்கிறீங்க? இதுதான் என்னோட சூப்பர் ஸ்டைல் மேடம். நான் எங்க போனாலும் நான் போற வழியில அங்க இருக்கிறவங்க பூக்கள் தூவாங்க. ஆனா நீங்க என்னன்னா நான் சொன்ன வேலையை செய்ய முடியாதுன்னு சொல்றீங்க. அப்பா ஜான், நான் இந்த நிமிஷமே இந்த ஹோட்டலை வாங்க விரும்புறேன். இங்க பாருங்க மேடம், இந்த ஹோட்டலோட ஓனரை உடனடியா என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. நான் உடனே இந்த டீலை ஃபைனல் பண்ணி ஆகணும்.
சார் ப்ளீஸ் நீங்க கோவப்படாதீங்க. எங்களுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, அதை நாங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏற்கனவே ஒரு கெஸ்ட் எங்களோட ஹோட்டலை வாங்குறேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. நீங்களும் கொஞ்சமும் மாறாம வாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன சொன்னீங்க நீங்க? இந்த ஹோட்டலை வாங்குறதுக்கு வேற ஒருத்தங்களும் வந்திருக்காங்களா? மேடம், எனக்கு போட்டியா யார் அது? இந்த உலகத்துல நான் ஒரு பொருள் வாங்கணும் முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன், தெரிஞ்சுக்கங்க. ஆனா என்ன மாதிரியே என்னோட சகோதரன் மட்டும் தான் இருப்பான். அப்படின்னா அவனும் இந்த ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணியிருக்கானா? அவன் எந்த ரூம்ல இருக்கான்? உடனே சொல்லு. 1706. அப்பாஜா, என்னோட சகோதரனும் இங்க தான் இருக்கான். நாம இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க வேண்டாம். நான் அவனோட முகத்தை கூட பார்க்க விரும்பல. வாங்க நம்ம இங்க இருந்து போகலாம். நான் ஒண்ணு சொல்றேன்ப்பா, நீங்க 2 பேர் இருக்கிற வரைக்கும் எனக்கு தொல்லையோ தொல்லை. வாங்க வாங்க போலாம். சச்சிகா, இங்க பாருங்க மேடம், மறந்து கூட நான் இங்க வந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. ஏன்னா யாருக்காவது நான் இங்க வந்திருக்க விஷயம் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் யாரும் இந்த ஹோட்டலை வாங்க இங்க வரமாட்டாங்க. கண்டிப்பா சொல்ல மாட்டேன் சார். நீங்க தயவு செஞ்சு கத்தாம இருந்தா மட்டும் போதும். வாங்க வாங்க, யாரும் இங்க இல்ல. சத்தம் போடாம சீக்கிரம் மறைச்சுக்கங்க, யாரும் வராங்க. என்ன தனிங்க? என்னையா பண்ற? பாட்டு போக கூடாதா? ஆஹா, அற்புதமா இருக்கே. எனக்கு சாக்லேட் வேணும். சரியா க்ளீன் பண்ணுங்க சீக்கிரம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத பொருள் இப்ப என் கையில இருக்கு. ஏன்னா இந்த கேஜெட் அந்த அளவுக்கு மதிப்பானது. பிரின்ஸ், அப்படி அந்த கேஜெட்ல என்னதான் இருக்கு? மெடுசா, இந்த கேஜெட் உலகத்துல இருக்கிற எந்த விதமான டிரான்ஸ்போர்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணும். புரிஞ்சுதா? சைக்கிளா இருந்தாலும் சரி, பைக்கா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் ட்ரெயினா இருந்தாலும் சரி. அது மட்டுமா, இதால ஹெலிகாப்டர், ஜெட்டை கூட கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன் இவ்வளவு வித்தியாசமா இருக்காங்க? போதும் போயிட்டாங்க. அப்படியா? அப்ப சரி, யோசிச்சு பாரு. இப்ப நான் ஜெயிச்சிட்டேன். உலகத்துல இருக்கிற எந்த சக்தியாலையும் என்ன தோக்கடிக்கவே முடியாது. இப்போ இந்த கேஜெட்டை நம்ம மெயின் டிவைஸ் கண்ட்ரோலோட ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். இதுக்கு மேல டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்பவே நாம இங்க இருந்து போய் ஆகணும். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் முடியை எதுக்காக இழுத்துட்டு இருக்கீங்க? பசங்களா, இவரு உங்களோட அங்கிள் கிடையாது. நம்ம பக்கத்து ரூமுக்கு போகணும். வாங்க போகலாம். இல்ல, எங்களுக்கு தெரியும் நீங்க அங்கிள் மேல ரொம்ப கோவமா இருக்கீங்கன்னு. அதனால தானே அங்கிள் இல்லைன்னு சொல்றீங்க. எங்க பாட்டி என்கிட்ட சொல்லிருக்காங்க, எங்க அங்கிள் ரொம்ப அழகா இருப்பாரு, அப்புறம் பணக்காரரும் கூட. இந்த பசங்க எல்லாம் யாரு? நான் யாருக்கும் அங்கிள்லாம் கிடையாது. முதல்ல அந்த பையனை புடிங்க. அந்த பையன் கேஜெட் எடுத்துட்டு தப்பிச்சு ஓடுறான். என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. இந்த பசங்க இருக்காங்களே. ஹலோ, ஒரு சின்ன பையன் இங்க இருந்து கேஜெட்டை தூக்கிட்டு ஓடி போயிட்டான். அந்த பையனை சீக்கிரம் புடிங்க. இந்த பசங்க எங்க போனாங்க? அப்ப இவங்களும் அந்த பையன் கூட தான் வந்தாங்களா?
நோ, இவ சிவாவாச்சே. வாவ், இந்த சைக்கிள் சூப்பரா இருக்கே. அவனை விடாத மெடுசா. அவன் சைக்கிள் ரொம்ப நல்லா இருக்கு. அவன் அத விப்பானான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லு. என்ன பாஸ், நமக்கு இப்ப தேவையானது அந்த சைக்கிள் இல்ல, கேஜெட் தான். நில்லு. அந்த சின்ன பையன் போனா என்ன, இவங்க எல்லாரையும் பிடிச்சிருங்க. அப்புறம் தானாவே அவன் இங்க வந்துருவான். அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள நாம போயிடலாம். சீக்கிரம் வாங்க. ஓடி ஓடியாங்க, சீக்கிரம் வாங்க. தம்பி, என்ன பண்ற? சாரி அங்கிள், எமர்ஜென்சிக்காக எடுத்துக்கிட்டேன். சீக்கிரம் எடுத்துட்டு வா, சீக்கிரம். அவனை சீக்கிரம் பிடிங்க. அவன் கையில இருக்கிற கேஜெட் எனக்கு கண்டிப்பா வேணும். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். மெடியூசா, அந்த சின்ன பையனை விடாத. அந்த கேஜெட்டை போடுங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. மேடம்,
இந்த லாட்டு சிங்கோட பேர் ஒன்னும் சாதாரணமா ஃபேமஸ் ஆகல. லட்டு சிங் சார் கேஜெட் உங்ககிட்ட தான் இருக்கு, ஓடுங்க. நில்லை, மங்கி கேஜெட் எடுத்துட்டு போகுது சிவா. அச்சோ, இந்த தாத்தா மறுபடியும் பாடி நம்மள பறக்க வச்சிருவாரு. வந்துருங்க, ஓடிரலாம். வாங்க வாங்க. தாத்தா தாத்தா தாத்தா, உங்களுக்கு இப்ப ரொம்ப அடிபட்டிருக்கு. உடனே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும் தாத்தா. சிவா சிவா, ஒன்றும் இல்லை கண்ணா, ஏதோ ஒரு சின்ன அடி, அவ்வளோதான், சின்ன அடி. சிவா சரியா தான் சொல்றான் தாத்தா. நீங்க இப்ப ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். ஆமா தாத்தா, நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். சரி கண்ணுங்களா, சரி, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.